காவேரிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக ஒரு பெண் குழந்தையுமே பிறந்துடுது. அந்த குழந்தைய நர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 குடும்பத்துக்கிட்டேயுமே காட்ட, இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 குடும்பமுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. சாரதா உடனே அந்த குழந்தைய தான் கையில் வாங்கி தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு யமுனாவும், அம்மா என்னம்மா இப்போ கூட நீ இங்கே பாரு, குழந்தை நல்லபடியாக பிறந்திருக்கு, அதை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நம்ம வரவேற்கணும், நீ இந்த நேரத்தில் போயிட்டு கவலையோடு அழக்கூடாதுமான்னு சொல்ல, உடனே சாரதாவும் அழுதுகிட்டே ஒரு பக்கம் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தை பிறந்தது கூட தெரியாமல் உள்ள ஒருத்தி படுத்து கிடக்குறாளே, அவளோட நிலைமையை நினச்சாதாண்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்கிறேன், எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்ல, அப்போ கரெக்டாக பக்கத்தில் இருந்த கல்யாணி பாட்டியும் கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க குழந்தைய வாங்கி, பாருங்கள் குழந்தை விஜய் மாதிரியே இருக்குல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்க, அதே மாதிரி ராதா, தாத்தா, அன்பு சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நர்ஸும், சரி குழந்தைய தாங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு குழந்தைய அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னுமே காவேரி கண் முழிக்கலன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு சாரதாவுக்கு மனசே கேட்கல. அவங்க அழுதுகிட்டே இருக்க, யமுனாவும், அம்மா எதுக்காகம்மா அழுதுகிட்டே இருக்க, இவ்வளோ நேரம் நீ அழுதுகிட்டே இருந்து மயங்கி மயங்கி விழுந்ததுனால எவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு, ப்ளீஸ் அக்காவும் மாமாவும் சரியாயிடுவாங்க, நீ கொஞ்சம் அழாமல் இருமான்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் இன்னொரு பக்கமும் கல்யாணி பாட்டி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு முடிவை எடுத்த மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க தாத்தா ராதான்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வேற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அன்பு சித்தப்பா முன்னிலையில் ராதா கிட்ட கதவெல்லாம் அடைக்க சொல்லிட்டு, ஏங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நம்ம சீக்கிரமாக விஜயை இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், நான் இதை பற்றி டாக்டர்கிட்டையுமே பேசிட்டேன், அவங்களுமே சரின்னு சொல்லிட்டாங்க. தாத்தா உடனே ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கல்யாணி, இப்போது இவன் இவ்வளோ சீரியஸாக இருக்கான், இவனை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு நம்ம மாற்றணும், இங்கேயே நல்ல ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எங்கேயே நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காவேரியும் அவளோட குடும்பமும் இங்கே இருக்கிற வரைக்கும் என் பேரன் குணவாவான்னு எனக்கு ஒன்றும் நம்பிக்கையே இல்லை. அதனால தான் இதுக்கப்புறமா என் பேரன் அந்த காவேரியை பார்க்கவே கூடாது, அவளோட நிழல் கூட என் பேரை மேலே படக்கூடாது. இது வரைக்கும் அவங்க பிரச்சனை அவங்கன்னு அவங்க பின்னாடியே போய் என் பேரன் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். என்ன கல்யாணி, இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? இப்போ திடீர்னு காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்க விஜய் எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அதெல்லாம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஏன் அவனுக்கு மேல் சிகிச்சைக்காக வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், டாக்டரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுனாலும் சொல்லிப்பேன். ஆனால் என்ன சொன்னாலும் நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு சரின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும்னு சொல்ல. ஆனால் ராதாவுமே, அம்மா இப்போது இந்த நிலமையில் இவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்னம்மா பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டோன்னு சொல்ல. சித்தப்பாவும், ஆமாம் டாக்டரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தாத்தாவும் ராதாவும், சரி ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து இந்த விஷயத்தை பற்றி நிவின்கிட்டையும் யமுனாகிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு யமுனாவும், ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்லையே நல்ல ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனாலும் டாக்டர் இதுக்கு மேலேயும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இதை விட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். அப்போ யமுனாவும், அப்போது அது ரொம்பவே நல்ல ஹாஸ்பிட்டல்னால் அக்காவையும் அங்கே வச்சே பார்க்கலாம்ல. ஆஹா அதெல்லாம் முடியாது. ஏன் என்னாச்சு? இல்லை அவளுக்கு இப்போ தானே டெலிவரி ஆகிருக்கு, அதனால் அவளை அங்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கேயே அவளுக்கு நல்லா குணமாயிட்டு தான் இருக்கான், அதனால் அவளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே போதும், நாங்கள் விஜயை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம், இதை பற்றி டாக்டர்கிட்டையுமே பேசிட்டோன்னு சொல்ல. உடனே நிவினும், சரி விஜய் சரியாக வாங்கன்னா நீங்கள் அவரை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. யமுனாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு கல்யாணி பாட்டியும், சரி இந்த விஷயத்த நீயே உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு, ராதா குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக இங்கே இருப்பா, இப்போதைக்கு நாங்கள் 3 பேர் மட்டும் விஜயோட டிஸ்சார்ஜ் ஆகிட்டு கிளம்பி போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க விஜயை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. இதை பார்த்துட்டு யமுனாவுக்கோ மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பாக தோணுது. இருந்தாலும் அவங்க இருக்கிற நிலமையில இது ஒரு பிரச்சனையான அதை அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு விஜய்க்கு தேவையான திங்ஸ் ஏதோ எடுக்கிறதுக்காக போக, அப்போ கரெக்டாக வீட்டில் ரொம்பவே சோகத்தோடையோ ரொம்பவே கஷ்டத்தோடையோ உட்காந்துருந்த கங்காவும் பாட்டியும் கல்யாணி பாட்டி வந்த உடனேயே இப்போ எப்படி இருக்காங்க, காவேரிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்க, அவள் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்ல. ஆனால் கல்யாணி பாட்டியும்
ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசாமல் ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் தாத்தா தான் நின்று நிதானமா காவேரி விஜயோட நிலைமையும் குழந்தை இப்போ நல்லா இருக்குன்ற ஒரு நல்ல செய்தியுமே அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க உள்ளே கிளம்பி போக, ஆனால் கல்யாணி பாட்டிக்கோ செம்ம கோபம். ஏங்க, நான் எதுவுமே பதில் சொல்லாமல் வந்தப்பவே நீங்கள் என் பின்னாடியே வந்திருக்கலாம்ல. எதுக்காக அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் நின்று நிதானமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தாத்தா உடனே, இல்லை, அவங்க அவ்வளோ அக்கறையாக பேசும்போது என்னால் எப்படி அது எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டு வர முடியும்? ஆமாம், இப்படியே நீங்கள் அக்கறை காமிச்சு காமிச்சு இப்போ என் பேரன் இந்த நிலமையில வந்து நிற்கிறான். அது உங்களுக்கு போதாதா என்னன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவையுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரூமுக்கு வெளியே சாரதா இன்னுமே குழந்தைய கையில் வச்சுட்டு அவங்கள பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே வந்த நர்ஸும், போதுங்க, இப்போ டாக்டர் ரவுண்ட்ஸ் வரக்கு நேரம் ஆச்சு, அதனால நீங்கள் குழந்தைய கொடுங்கன்னு சொல்ல, ஆனால் சாரதாவும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன்னு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு குழந்தைய இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரி கிட்ட குழந்தைய காட்டலான்னு சொல்லிட்டு அதுக்கான பெர்மிஷனையுமே வாங்கிட்டு காவேரியோட ரூம்குள்ளே போயிட்டு மயக்கத்தில் இருக்க காவேரி கிட்ட குழந்தைய வச்சு ரொம்பவே பாசத்தோடையும் ரொம்பவே கஷ்டத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி, இங்கே பாருடி, உனக்கு நீ நினச்ச மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்குடி, எந்திரிச்சு குழந்தையோட முகத்தை பாருடி பாருடின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையோட கையையும் காவேரியோட கண்ணத்தையுமே உரச ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க நர்ஸே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே காவேரிக்கு லைட்டாக நினைவு திரும்புகிற மாதிரி இருக்குது. அவங்களோட உடம்பெல்லாம் அசைகிற மாதிரி இருக்குது. அதுவும் குழந்தை கை வச்சு ஆட்ட ஆட்ட காவேரிக்கு இன்னுமே நிறையவே அசைவுகள் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அங்கே அந்த நர்ஸுமே உடனடியாக டாக்டரை கூப்பிட, உள்ளே வந்த டாக்டரும், சரி சரி நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வெளியே அனுப்பி விட்டுட்டு காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்க, காவேரியும் நல்லபடியாக ஒரு வழியாக நினைவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நினைவு திரும்பினதுக்கப்புறமா அத்தனை பேருக்குமே காவேரி ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நார்மலாக காவேரி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட, ஆமாம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனேயே சாரதாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டரும், ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம், அதனால் இப்போதைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசிக்க வேண்டாம், இல்லைன்னா அவங்களோட ரெக்கவரி டைம் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கலாம், ஏன் அவங்களோட உடம்புமே மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாக்கும் மிகப்பெரிய ஷாக். எல்லாத்துக்கும் மேலே காவேரி தன்னோட அப்பாவையே மறந்துட்டாங்கன்னா, அதாவது அப்பா இப்போ அவங்க கூட இல்லை, அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயத்தையே மறந்துட்டாங்கன்னா, அவங்க ஒருவேளை விஜயை பற்றியும் தன்னோட குழந்தைய பற்றியும் மொத்தமாக மறந்துட்டாங்களா என்ன? அப்போ நான் கதைக்குளம் இப்படி தான் போக போதா? தாத்தா பாட்டி இப்போ ஏற்கனவே காவேரியும் விஜயும் ஒன்றா இருக்க வேண்டான்னு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் ட்விஸ்ட்டை எடுத்து விஜயை தனியாக இப்போவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இன்னுமே பலம் சேர்க்குற விதமாக காவேரிக்கும் விஜயோட ஞாபகம் மட்டும் இல்லைனா அவ்வளோதான், கல்யாணி பாட்டியை கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக விஜயையும் காவேரியையும் ஒன்றாவே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் காவேரிக்கு விஜயோட ஞாபகம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் விஜய்க்காவது காவேரியோட ஞாபகம் இருக்கணும். அண்ட் ஆல்சோ விஜய் என்ன ஆனாலும் காவேரியை விட்டுட்டு வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த வாக்கை காப்பாற்றுறத விடமா இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி அவங்க மறுபடியுமே காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?